வணக்கம் மாணவர்களே. நமது சமுதாயம் பாடத்தின் மதிப்பீடு பயிற்சிகளை இப்ப நாம செய்யலாமா? முதல் பயிற்சி, நாட்டுப்புற கலைகளின் பெயர்களை எழுதுக. எழுதலாமே. நாட்டுப்புற கலைகளின் பெயர்கள் இங்கே அடைப்புக்குறிக்குள் கொடுத்திருக்காங்க. படங்களை அவற்றிற்கு உரிய பெயர்களை எழுதி நாம நிரப்ப போறோம். இது கரகாட்டம், இது ஒயிலாட்டம், இந்த கலை சிலம்பாட்டம். இது என்ன கலை? பொய்க்கால் குதிரை. சரியாக எழுதி நிரப்பிக்கோங்க. அடுத்து இரண்டாவது பயிற்சி, விழாக்களை வகைப்படுத்துக. மத விழாக்கள் மற்றும் தேசிய விழாக்கள் படித்தோம் இல்லையா? சரியாக அவற்றிற்கு உரிய கட்டங்களில் எழுதி நிரப்ப போறோம். பாருங்க, தீபாவளி மத விழா, சுதந்திர தின விழா தேசிய விழாக்கள்ல வரும். ஓணம் மத விழா, மகாவீரர் ஜெயந்தி மத விழா, குடியரசு தினம் தேசிய விழா, பொங்கல் மத விழா, காந்தி ஜெயந்தி தேசிய விழா, பக்ரீத் மத விழா. சரியாக புரிந்து கொண்டு வரிசையாக ஒவ்வொரு விழாக்களையும் அவற்றிற்கு உரிய கட்டங்களில் எழுதுங்க. அப்படின்னாதான் எந்த ஒரு வார்த்தையும் விடுபடாது. சரியாக நம்ம அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும். சரியா? புரிந்து கொண்டு இந்த பயிற்சி செய்துக்கோங்க. அடுத்த பயிற்சி, நான் யார். இங்கே இத வாசிச்சு பார்த்து இந்த வேலையை செய்கிற நம்முடைய நண்பர் யார் அப்படின்னு எழுத போறோம். பாருங்க, விடைகளும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டுபிடிச்சு எழுதலாமா? மரக்கட்டைகளில் இருந்து பொருட்களை செய்பவர் தச்சர். ஒழுகும் குழாயை சரி செய்பவர் குழாய் செப்பனிடுபவர். உங்களுக்கான ஆடைகளை தைப்பவர் தையற்காரர். தேசத்தை காப்பவர் ராணுவ வீரர். பேருந்தில் பயணச்சீட்டு வழங்குபவர் நடத்துனர். சரியாக விடைகளையும் கண்டுபிடித்து புரிந்து கொண்டு இந்த பயிற்சி செய்துக்கோங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த கோடிட்ட இடத்தில் வரவேண்டிய விடை. இங்கே உள்ள 2 விடைகளுள் எது சரியானதுன்னு தேர்ந்தெடுத்து இங்க எழுத போறோம். செய்யலாமா? 1, நமது நண்பர்களை சந்திக்கவும் டேஷ் விழாக்கள் உதவுகின்றன. வேற எதுக்கு விழாக்கள் உதவுகின்றன? வாழ்த்தவும் விழாக்கள் உதவுகின்றன. எழுதிக்கோங்க. அடுத்து, நாம் சிறப்பு உணவு வகைகளை உண்ணும் போது டேஷ் அடைகிறோம். என்ன அடைகிறோம்? வருத்தமா மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி. இதுதான் சரியான விடை. இந்த கோடிட்ட இடத்தில் எழுதிக்கோங்க. அடுத்து 3வது, நாம் தேசிய கொடியினை டேஷ் விழாக்களின் போது ஏற்றுவோம். எப்போ ஏற்றுவோம்? தேசிய விழாக்களின் போது ஏற்றுவோம். இதுதான் சரியான விடை. எழுதிக்கோங்க. அடுத்து, ஈஸ்டர் கொண்டாடப்படும் நாள் படித்தோம் இல்லையா? திங்கட்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிறன்று தான் ஈஸ்டர் கொண்டாடுவாங்க. ஞாயிறு. சரியான விடையை எழுதிக்கோங்க. அடுத்து, நாம் ஒரு நாணயத்தை நீருக்குள் போட்டால் அது டேஷ். நாம செய்து பார்த்து விடையளித்தோம் இல்லையா? மூழ்குமா மிதக்குமா? மூழ்கும். இதுதான் சரியான விடை. இங்க எழுதிக்கோங்க. அடுத்து, தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள். அறிவியல் கண்காட்சி பற்றி படிக்கும் பொழுது நாம இதை படித்தோம். பிப்ரவரி 28. சரியான விடைகளை புரிந்து கொண்டு செய்துக்கோங்க. சூழ்நிலையில் நோட்டிலையும் எழுதி பழகுங்க. நன்றி மாணவர்களே.